Welcome to Dr. Maitri's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் அவர் ருட்டீன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே என்விரான்மெண்டல் பொல்யூஷன், அதற்காக நம்முடைய மனப்பான்மையை எப்படி சிறப்பாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், என்விரான்மெண்டல் பொல்யூஷன்லேருந்து எப்படி நம்மளோட சொசைட்டியை நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்து வரோம். இட் இஸ் எ வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட். இன்னும் கூட நிறைய என்ன பண்ணலாம், சின்ன சின்ன விஷயங்களை இந்த ஒரு பதிவிலே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் 5 பஞ்சபூதங்கள். அது என்னது? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. அந்த ஆகாயம்னு சொன்னால் வெட்ட வழியில் என்ன மாதிரி ஒரு பொல்யூஷன் நடத்துகிறோம்? நிச்சயமாக ஆகாய விமானம்லாம் வெளியில் போகும்பொழுது நிறைய அளவில் அதில் பொல்யூட் பண்ணுறோம். அப்புறம் ஏர் பொல்யூஷன் இருக்குது. ஏர் பொல்யூஷனே அந்த ஓசோன் கவரையும் தாண்டி போகும்போது அளவுக்கு நம்ம அவ்வளோ பொல்யூட் பண்ணுறோம். அப்புறம் நீர், வாட்டர் இருக்கே, குடிக்கிற தண்ணீர் சுத்தமானதாக கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் பியூரிஃபை பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்படின்னு வேற பார்த்தோம். ஆனால் இந்த காற்று மாசுபடுதல், குடிநீர் மாசுபடுதல், அப்புறம் நம்ம வாங்கிக்கிற பாக்கி சாமான்லாம் இருக்கே, நிலம், நீர், காற்று ஆகாயத்தில் பொல்யூஷன் இருக்குது. ஓசோன் ஓட்டையை தாண்டிக்கிட்டு நம்மளோட என்ன பண்ணுறது, பொல்யூஷன் போகுது அப்படின்லாம் கூட பார்க்குறோம். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு யோசனை சொல்லணும். அப்புறம் கார்பரேஷன் சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், அவங்க நிறைய பரிசு தொகை கொடுக்கலாம்னு கூட நம்ம சொன்னோம். ஆனால் ஆசிட்டிஸ் இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? திடக்கழிவு மேலாண்மை, அப்புறம் திரவக்கழிவு மேலாண்மை, அதெல்லாம் இருக்குது. ஒரு கார்பரேஷன் இதுலேயும் இதெல்லாம் எப்படி கழிவு நீர் அகற்றுறது, எப்படி அந்த நம்ம எடுத்துகிட்டு போகிற கொடுக்குற குப்பையெல்லாம் கச்சடாவை இங்கேருந்து எடுத்து 300 இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோமே தவிர ரொம்ப அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, முழுசுமாக அழிக்கிறது இல்லைன்னு பார்த்தோம். ஆனால் இதுபோல் குப்பையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், எரிவாயு தயார் பண்ண முடியும். அப்புறம் அதனால தான் குப்பை என்ன சொல்கிறாங்க, செக்ரிகேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இதை நம்ம ரொம்ப ட்ரைவிலாக எடுத்துக்கிறோம். we have the responsibility to have like this. அதாவது அழுக்கு குப்பையிலேயே திருப்பி ரீசைக்கிள் பண்ணக்கூடியதை வேறு இடத்துலையும், ரீசைக்கிள் பண்ண முடியாத தனியாகவும், அப்புறம் கழிவு மக்கி போயிடும், மக்கிட்டு நாசமாயிரும். அதுபோல் கழிவுகளையும் தனித்தனியாக கொடுக்க வேண்டியது அத்தியாவசியம். ஏன்னா அவங்களே எல்லாத்தையும் என்ன பண்ணிப்பாங்க, செக்ரிகேட் பண்ணிப்பாங்க தான். ஆனால் சில நேரத்தில் இட் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா டைம். அதனால் this has to be done through manual. அதாவது மனுஷன் தான் தனிப்பட்ட முறையில் செய்தாகணும் அப்படின்னு சொன்னால் those things we ourselves at our home, at our residence, நம்மளே அதை செக்ரிகேட் பண்ணிவிட்டு எந்தெந்த பேக் எப்போ ஃபில் ஆகுதோ அந்த நேரத்தில் அந்த பேக்கோடு அப்படி நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதனால் இந்த மேலாண்மையெல்லாம் சிறப்பாக செய்யும் பொழுது அதற்கு என்ன பண்ணுவோம், கார்பரேஷன் மேக்ஸ் மணி அவுட் ஆஃப் இட். அவங்க குப்பையிலேருந்து அவங்க மாணிக்கத்தை வைக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு மனப்பான்மை, ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கணும், இது சரியான விஷயந்தான். அதை நம்மளும் வி ஷுட் பி எ பார்ட் ஆஃப் இட். we should also be a part of it. ஏன்னா நிறைய பேர் பார்ட்டில் தான் அது எத்தனையோ பேர் பங்கு வகிக்கிறாங்க. அவங்களோட கூட நம்மளும் we also one among them அப்படின்னு சொல்லி அவர்களுடன் நாமும் ஒருவராக இருந்து இந்த மாதிரி இந்த கழிவு மேலாண்மையை நடத்துறதுக்கு நம்ம ஒருத்தராக நடந்துப்போம் அப்படின்னு நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி என்ன பண்ணோம், நிச்சயமாக முயற்சி திருவினை ஆக்கும். ஆனால் இப்போ ஆல்ரெடி முயற்சி திருவினையாக தான் ஆக்கி கொண்டு இருக்கிறது. நிறைய இடத்துல கார்பரேஷன் என்ன பண்ணுறது, இது போல் கழிவு மேலாண்மையை வச்சுட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, எரிவாயு தயாரிக்கிறாங்க. அந்த எரிவாயு என்ன பண்ணுறது, 1 வாரம் 10 நாளைக்கு போதுமான அளவுக்கு நம்மளுக்கு கொடுக்கறது அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதனால் இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் என்ற வார்த்தையை நம்ம சென்ற பதிவில் கூட பார்த்தோம். ஒரு 3ஆம் வகுப்பில் படிக்கிற ஒரு குழந்தையே இதை பற்றி எல்லா விஷயங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது. அந்த வயசுக்கு என்ன தெரியணுமோ அது தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஓவர் த பீரியட் இட் கேன் பி என்ஹான்ஸ்ட், இட் கேன் பி டெவலப்ட், இட் கேன் கிவ் மோர் இன்ஃபர்மேஷன் டு தட். அதெல்லாம் நம்ம செய்ய முடியும். அதனால் இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அது என்விரான்மெண்டல் சயின்ஸ். இது என்னது, சுற்றுப்புற சூழலை சிறப்பாக பாதுகாப்பது என்பது அது ஒரு பெரிய சயின்ஸ். அந்த சயின்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு இந்த கழிவு மேலாண்மையை பற்றி சொல்கிற மாதிரி நம்ம க்ரீனரிஸும் நிறைய வளர்க்கலாம். ஒரு ஏரியாவிலையும் ஒரு பெரிய அளவில் ஒரு தொட்டி வச்சு, மண் இல்லாட்ட கூட பரவாயில்ல, அந்த தொட்டியில் மண் போட்டு நிறைய இலை தழை மட்டும் வளரக்கூடிய செடிகளை வளர்க்கலாம். அது என்ன பண்ணும், பூ பூக்கணும், காய் இருக்கும், தட் இஸ் ப்ராடியூஸ் வரணும்னு நினைக்கிறத காட்டிலும் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் த
ப்ராடியூஸ் நம்ம என்ன செய்யலாம், சிறப்பான இலை தழைகளை மட்டுமே பெரிய அளவில் வளர்க்கும்னு சொன்னால் அதுவே நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு க்ரீனரிஸ் கொடுக்கும். வீட்டு வாசலில் இம்மிடியட்டாக அதேமாதிரி பின்னாடி நம்மளோட பால்கனியில் கொஞ்சம் இடம் இருக்கா, அதில் ஒரு 4 தொட்டியில் நிறைய இலை மட்டுமே வளர்க்கக்கூடியதாக நம்ம சிலதெல்லாம் முயற்சி பண்ண முடியும். முயற்சி என்ன, என்விரான்மெண்டல் டு தட் எக்ஸ்டென்ட் அந்த பண்ணோம். அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அந்த இடத்துல வெயில் குறைவாக இருக்கும், நிறைய அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் செடிகள் பகல் நேரத்தில், அதாவது தாவர ஏனம் என்ன பண்ணுறது, பகல் நேரத்தில் ஆக்சிஜனை வெளியில் விட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணிக்கிறது, அது தன்னுக்குள்ளே வச்சுக்கிறது. ஏன் கார்பன் டை ஆக்சைடை வச்சுக்கிறதுன்னு சொன்னால் அது அந்த குளோரோஃபில் பச்சையம் அப்படின்னு பேர், அந்த குளோரோஃபில் தயார் பண்ணுறதுக்கு அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவையாக இருக்கும். அதனால் அது என்ன செய்யும், நிச்சயமாக ஆக்சிஜனை வெளியில் விட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளே வச்சுக்கும். அதனால தான் நம்ம சில நேரத்தில் நம்ம வெயில் நேரமாக இருக்கும், சன்ஷைன் அப்படின்னு சொல்கிறோம் வைங்க, அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில், அதாவது பகலில் ஒரு 11:30லேருந்து 3:30 மணி நேரம் இருக்கும். அந்த 4 மணி நேரத்தில் எந்த மரத்தடியில் நம்ம நின்னாலும் அங்கே நம்ம கூலாக ஃபீல் பண்ண முடியும். அதற்கு என்ன காரணம், the tree emits more oxygen then it inhales, it absorbs more carbon dioxide. அதனால் அந்த மரத்தடி நிழல் அப்பொழுது ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் வெளியில் வந்து ரொம்ப ஸ்கார்ச்சிங் சன் அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்ப பர்செப்ஷனுக்கு அது போராது. ஸ்கின் மே நாட் பர்சீவ் தட், பட் இன் ரியல் டே டைமில் மரத்தடியில் நிறைய ஆக்சிஜன் இருக்கும். நிழல் உள்ள இடங்களில் இருக்கிறது என்ன ஏற்புடையது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், சயின்ஸ் பிரகாரம் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம், நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி செய்யலாம். அதனால் இது ஒரு மனப்பான்மைன்னு சொன்னால் இது போல் ஒரு மைண்ட் செட். இயற்கையாக நம்ம என்ன பண்ணோம், என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும், இயற்கையாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டும். அப்போ மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லும்பொழுது அதுபோல் ஒரு மனப்பான்மை, இதற்காக இயற்கைக்காக சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக என்ன பண்ணோம், அந்த ஒரு நல்ல மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டு நம்மளோட கூட நிறைய பேரை அதில் குழுவாக சேர்த்துக்கொண்டு குழாமாக சேர்த்துக்கொண்டு அந்த வேலைகளில் ஈடுபட்டால் என்ன பண்ணோம், சமுதாயம் சுற்றுச்சூழல் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் அனைவரும் தங்களுடைய மனப்பான்மையில் முதல் விஷயம் என்னது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் மேன்மை, சுற்றுச்சூழல் மேலாக்கம் அப்படின்றத மனசில் வளர்த்துக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.